எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அதிமுக கூட்டணியில் இணையலாம், ஒருவேளை இந்த தேர்தலுக்கு முன்பாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யூகங்கள் பேசப்பட்டு வந்தன. இப்போ அந்த கதவு முழுமையாக அடைக்கப்பட்டு விட்டதா? அப்படித்தான் தோன்றுகிறது. அதிமுக விஜய் கூட்டணி இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிறது. அவங்களுடைய 19 அலையன்ஸ் வரப்போது தான் நான் நம்புறேன். தேமுதிக, பாமக, மற்ற எல்லா கட்சியும், குட்டி கட்சிகள், வளரும் கட்சிகள் எல்லாம். விஜய் தனித்து விடப்படுகிறார். இந்த பக்கம் வர முடியாது. மும்முனைப்பு சீமான் என்ன பண்ணுவார்னு தான் தெரியல. சீமானும் அதிமுக கூட்டணி வருவார் என்று பேசப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு மும்முனை போட்டியாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷா அதிமுக கிட்ட இருக்கிற கட்டளை என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு முழுக்க முழுக்க அதிமுக பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதிமுக பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதானா சர்வநாசம். ஆனால் இதுதான் விதி. ஏன்னா பால் தாக்கரே சாவுக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு சிவசேனாக்கு நடந்தது. இன்னைக்கு நிதிஷ்குமார் இருக்கும்போதே ஜனதா தளத்துக்கு நடக்கிறது. அது அப்படியே அதிமுக இன்னைக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடக்க ஆரம்பிச்சது. இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்திருக்குது. திமுக கிட்டேருந்து தப்பிக்கணும்னா இவங்க பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிறத தவிர இவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அதனால இதுதான் இங்க இருக்க விதி. விஜய்யோட நிலைமை விஜய் 3வது தனியாக தான் நின்னாகணும். அவர் அதிமுக போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. இவ்வளவு அவசரமாக இந்த கூட்டணியை இறுதி செஞ்சதுக்கு காரணம் விஜய்க்கு ஒரு செக். அது ஒரு நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கு யாருக்கிட்டையுமே கன்வின்சிங்கா பதில் இல்லை. நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரிதொரு பேட்டியில் சொன்னது தான். இது நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். 6 மாதம் பொறுத்து நடக்கும், 7 மாதம் பொறுத்து நடக்கும், இந்த ஆண்டு இறுதியில் நடக்கும்னு எதிர்பார்த்தது இப்போ இன்னும் 1 வருஷம் இருக்கும்போதே நடந்தது. ஆச்சரியமாக இருக்குது. எதற்காக இவ்வளோ அவசரப்பட்டு எடப்பாடியை கையை முறுக்கி அவரை அலையன்ஸுக்கு ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறார்கள் இன்னும் 1 ஆண்டு இருக்கும்பொழுது என்பது அந்த இடத்துல அது விடை தெரியாத சில கேள்விகள் இருக்கின்றன. உண்மைதான். பட் அவங்களால ஏடிஎம்கே அலையன்ஸ், பிஜேபி அலையன்ஸை ஏடிஎம்கேவில் உதற முடியாது. அவங்க சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. எடப்பாடி நிர்பந்தத்தால் தான் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். நிர்பந்தத்தால் தான் இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது. தெளிவாக இருங்கள். ஆனால் இது ஏன் நடக்குதுன்னீங்கன்னா அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு, அதுக்கான சரியான பதில் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம முந்தைய பேட்டிகள்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்க, ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணி வந்தால் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்தி விடலாம், அது பெரிய ஒரு ஃபோர்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தால் டஃப்பாக இருக்கும் தான் நான் சொன்னேன். நான் ஏடிஎம்கே விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தால் வெற்றி உறுதி. அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் பேசியிருக்கேன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா, அவங்களுடைய பழைய அலையன்ஸ் 19 அலையன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அது மிக கடுமையான போட்டி ஏற்படுத்தும் தான் நான் சொல்லியிருக்கேன். அது திமுக அட்வான்டேஜ் நான் எங்கேயுமே சொல்லலை. இப்பயும் நான் சொல்கிறேன், களத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு நான் சொல்கிறேன். அதாவது ஏடிஎம்கே விஜய் வந்ததுன்னா அது ஸ்வீப்பு, ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி வந்ததுன்னா டஃப் ஃபைட் இருக்கும். ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை எள்ளி நகையாடி நாங்கள் 200 ஜெயிச்சிருவோம்னு திமுக பேசுறது எப்படின்னா, தனக்குத்தானே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு. இந்த காட்டு வழியில் போகிறவன் ராத்திரியில் பயம் தெரியாமல் இருக்குது, சத்தமாக பாடிக்கிட்டு போவான்ல, அந்த கதை தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிஜேபி மேலே உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கட்டும், அது தமிழ்நாட்டுக்கு கெடுதலை பண்ணணும். ஆமாம், கெடுதல் தான் பண்ணும். ஆனால் வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி பாமக தேமுதிக அந்த அலையன்ஸ் பவர்ஃபுல் அலையன்ஸ். அது மிக கடுமையான போட்டியை திமுக உண்டாக்கும். 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்ச மாதிரி சத்தியமாக திமுகவால் ஜெயிக்க முடியாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தி, டிஎம்கேவுக்கு ஒரு செய்தி, விஜய்க்கு என்ன செய்தி? விஜய் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். விஜயால அவர் தெளிவாக, இதனால் விஜய்க்கு பெரிய பாதிப்பா? மிகப்பெரிய பாதிப்பு. எங்கே போவார் அவர்? 5% தான் வாங்குவார். அவர் ஜெயிக்கலாம் முடியாது. அவர் அதிமுகவோட சேர்ந்தால் மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடியும். நல்ல கேள்வி இது. இந்த மெசேஜ் விஜய்க்கு காலி. விஜய் பெரிய பெரிய சிக்கல்ல இருக்கார். அவர் 26 தியாகம் பண்ணணும், 31 வேணா ஜெயிக்கலாம். சத்தமே இல்லாம அங்க ஒரு அடி விழுந்திருக்கு. சத்தம் இல்லாம ஓங்கி ஒரு அடி விழுந்திருக்கு. நாங்க பிரைமரி ஃபோர்ஸ்னு அவங்க சொல்றாங்க, நிரூபிக்கிட்டோம். 2 பக்கமும் இவ்வளவு பெரிய இது இருக்கும்போது நாள் நெருங்க 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 இப்படிதாங்க நிற்கும். அது திமுக அதிமுக தான் நிற்கும். மற்றவங்க எல்லாம் சைட்ல. விஜய் ஒரு இமேஜா இருக்காருல்ல, அதெல்லாம் இருக்காரு. ஜெயிக்க முடியாது. அவருக்கு 15% ஓட்டு இருக்குது. நான் மறுக்கல. 20% வரைக்கும் கூட. 20% வச்சுன்னா ஜெயிப்பீங்க. 30 தனிச்சு அவருக்கு 20 இருக்கும் கண்டிப்பா. 15லேருந்து சரி. ஏடிஎம்கேவோட மொத்த இதுவே அதுதாங்க சார், 15ன்னு வைங்க. நீங்க அந்த ஏடிஎம்கே பழைய இது மட்டுமே நீங்க சொல்றீங்க. நீங்க நான் சொல்றது ஒன்றுபட்ட அதிமுக, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது வேறங்க. அது நீங்க இந்த ஃபிகரை வச்சு சொல்லாதீங்க. எப்பயுமே இந்த 5 வருஷ கனவு கவனத்தில் வச்சு பேசுங்க அசம்பிளியை. நீங்கள் மறுபடியும் ஏடிஎம்கே ஸ்லிப் ஆகாதீங்க. போன பேட்டியோட ரெப்பிட்டேஷன் ஆகிடும் எல்லாமே. இல்லை, இந்த 5 வருஷத்துல கணக்கில் வச்சு பேசினாலுமே டிஎம்கேக்கு எதிராக எல்லாமே ஏடிஎம்கேக்கு மட்டுமே போகும்னு சொல்ல முடியாது. அதை தாங்க சொல்ல வரேன். இன்னைக்கு அது திரும்புது. நீங்கள் உங்களுக்கு இந்த அலையன்ஸ் வரும்போது அலையன்ஸ் ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு 5% ஓட்டு போயிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? ஏடிஎம்கே ஓட் பேங்க் பேசிக்கலி சாஃப்ட் இந்துத்துவா ஓட் பேங்க். அது தெரியுமா உங்களுக்கு?
ஜெயலலிதா யாரு? கரசேவைக்கு ஆள் அனுப்புனவங்க. ராமர் கோயில் அயோத்தியில கட்டாம வேற எங்க கட்டுவாங்கன்னு கேட்டவங்க. அதிமுக வாக்கு வங்கியில ஒரு 4லேருந்து 5% குறையாம 4% குறையாம பிஜேபிக்கு போயிருக்கு. ஏன் இப்போ தங்கமணி, வேலுமணிலாம் விரும்புறாங்க? ஒத்த கால்ல நிக்கிறாங்க. வெஸ்டர்ன்ல ஜெயிக்க முடியாது. பிஜேபி இல்லைன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. இவ்வளோ சிக்கல் இருக்குது உங்களுக்கு. வாக்கு வங்கி அடிப்படையில இது ஒரு வலுவான கூட்டணி என்பதுல எந்த சந்தேகமும் வேணாம். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட்ட வச்சு எடை போடாதீங்க. இது அசெம்பிளி. அத தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எனவே அது பேசின சப்ஜெக்ட். விஜய்க்கு வாங்க. விஜய்க்கு ஆப்ஷன் கிடையாது. விஜய்க்கு ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அவர் தனியா நின்னு நிரூபிக்கணும். இன்னும் 5 வருஷம் காத்திருக்கணும் அவரு. இன்னும் 5 இயர்ஸ். அவ்வளோ பெரிய தூரத்துக்கு இத கொண்டு போய் விட்டுருக்கு. கண்டிப்பா கொண்டு போய் விட்டுடு. அவர் எங்க போவாரு நீங்க சொல்லுங்க? நாள் நெருங்கும்போது எல்லாம் இந்த பக்கம், அந்த பக்கம்னு போயிடுவாங்க. ஒரு மாநில அரசு, ஒரு மத்திய அரசுங்க. பணம் விளையாட்டுங்க. ஒண்ணு மறந்துறாதீங்க. அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தல் 26 தேர்தல், தமிழ்நாட்டுல நடக்கிற தேர்தல், நடக்க இருக்கிற தேர்தல், தமிழ்நாடு சந்திக்காத மிக 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 ஒரு டாக்ஸிக் எலெக்ஷன் வாங்க. மிக 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 அவலமான ஒரு எலெக்ஷனா அது இருக்கும். பணம் பாதாள வரைக்கும் பாயும். 2 பேரும் எந்த எல்லைக்கும் போவாங்க. 2 கட்சி தான் நிக்கும். 2 கூட்டணி தான் நிக்கும். மத்தவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க. நாள் நெருங்க நெருங்க சீமான், விஜய் எல்லாம் சுத்தமா காணாம போயிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட். இட் இஸ் கோயிங் டு பி a tough fight. தமிழ்நாடு சந்திக்காத கேவலமான தேர்தலாக இது இருக்கும். பாதாள வரைக்கும் பணம் பாயும். 2 பேரும் அடிக்க போறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையாது. அதுல மாற்று கருத்துக்கே வேணாம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையாது. 2 பேரும் கீழ இறங்கி அடிப்பாங்க. திமுகவை பிடிக்காத ஓட்டு அதிமுக கூட்டணி பக்கம் நகர்றது தவிர்க்க முடியாது. பிஜேபி ஃபேக்டர் இருந்தாலும். அதாவது நான் சொல்றது நாள் நெருங்கி வரும்போது. அதனால அடுத்த எலெக்ஷன்ல வந்து விஜய் பெரிய பிளேயரா இருக்க மாட்டார். இல்ல நீங்க சொல்றபடி பார்த்தாலுமே இப்ப போன எலெக்ஷன்ல 75 சீட் வாங்குச்சு அந்த கூட்டணி. இப்ப திமுக மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அத வந்து பிஜேபி கூட்டணிக்கு இன்னும் கை கொடுக்கும். அதிமுக பிஜேபி கூட்டணி கொஞ்சம் அதிகமா. பட் விஜய் உடைக்கிறாருல்ல. டிஎம்கேக்கு தானே இது பலம். இல்லைங்க, டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு அவரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. திமுக குடும்ப உறுப்பினர்கள் பாரம்பரியமா திமுகல 3 தலைமுறையா இருக்கவங்கல்ல. நான் எந்த வெறுப்பெருப்பும் இல்லாம நான் சொல்றேன். திமுகல இருக்கக்கூடிய மனசாட்சி உள்ள, குறைந்தபட்ச நேர்மை உள்ள நண்பர்கள் இதை ஒப்புக்கொள்வார்கள். திமுக உள்ள பரம்பரையா 3 தலைமுறையா திமுகல இருக்கவங்கல்ல ஒரு 10 ஓட்டு இருக்குன்னா இன்னைக்கு ஒரு 6லேருந்து 7 ஓட்டு விஜய் பக்கம் போகுது. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, பெண்கள் ஓட்டு. பரம்பரை திமுக ஓட்டு இன்னைக்கு விஜய் பக்கம் நகருது. திமுக ஓட்டையும் அவர் உடைக்கிறார். திமுக எதிராக இருக்க ஓட்டையும் உடைக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த அலையன்ஸ் மும்முனை போட்டி வரும்போது முதன்முறையா தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையலாம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகலாம். இழுபறியில் வந்து நிற்கலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி படுதோல்வி அடையலாம் நான் சத்தியமாக சொல்லலை. அப்படிலாம் நான் சொல்லலை. டஃப் ஃபைட் இருக்கும். மிக மிக கடுமையான போட்டி. இழுபறி நிலையில் மிக கடுமையான இழுபறி இருக்கும். ஒவ்வொரு சீட்டையும் போராட வேண்டியிருக்கும். தனி மெஜாரிட்டி 118 சீட்டு கண்டிப்பாக சத்தியமாக திமுக வராது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இந்த கூட்டணி மும்முனை போட்டியாக உருவாகும் பட்சத்தில் நம்பர்ஸ் கேம் இது நம்பர்ஸ் கேம். அவங்க கூட்டணிக்கு மெஜாரிட்டி வரலாம். திமுக கூட்டணிக்கு தனிப்பட்ட முறையில் திமுக வாய்ப்பே கிடையாது. அவங்க இந்த 200 சீட்டுன்றதெல்லாம் கதை. தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்ள அவர்கள் அப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்கி பார் 400 பார் நரல மோடி 400+ நரல அந்த கதை தான். இல்ல ஒவ்வொரு தலைவருக்கான அந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக எமர்ஜ் ஆக முடியல தமிழ்நாட்டில். ஜெயலலிதாவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களை போன்றவருடைய ஒரு இடத்தை பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அப்படி எமர்ஜ் ஆகாம ஆளுமை இல்லாம தான் அந்த கூட்டணி 75 சீட்டு ஜெயிச்சுது. பாருங்க, இந்த தலைமை பெரிய அளவு தொடர் தோல்வி சார். இல்லைங்க, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அளவுகோல் திரும்ப நான் சொல்றேன். 21 மட்டும்தான் அளவுகோல். 19, 24 இடைத்தேர்தல்களோ உள்ளாட்சி தேர்தல்களோ அளவுகோலே கிடையாது. அசம்பிளி தான் அளவுகோல். 21 அசம்பிளி மட்டும்தான் அளவுகோல். வேற எதுவும் அளவுகோல் கிடையாது. ஆளுமை இல்லாம தான் 75 சீட்டு ஜெயிச்சாங்க. வெற்றிடத்தை காற்று நிரப்பும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிஜேபியோட அவங்க போறதெல்லாம் அவங்க வாக்கு வங்கி சதுரம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அது நியாயமான பாயிண்ட். மதசார்பற்ற வாக்குகள் தாங்கள் அறியாமலே திமுக பக்கம் போகும்னு சொல்லுங்க. அது நியாயம். 1000 இருந்தாலும் சிறுபான்மையின மக்கள் எடப்பாடியை அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக மாதிரி எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் அங்கே போயிடுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அது லாஜிக்கலி கரெக்ட். ஆனால் எடப்பாடி ஒரு ஆளுமை இல்லைன்னு போட மாட்டாங்கன்றது தவறான கருத்து. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது முக்கியம் இல்லை. தனி மனிதர்கள் முக்கியம் இல்லை. அந்த அவங்க சார்ந்து இருக்கிற கட்சிகள் தான் முக்கியம். அப்படி பார்த்தா ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலினுக்கு வச்சு ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் யாருக்குமே ஆளுமை கிடையாது. எல்லாம் தனி மனித ஆளுமையால் ஜெயிச்சாங்களா? ஸ்டாலின் உட்பட, இல்லை எடப்பாடி உட்பட? கிடையாது. கட்சிகளால் ஜெயிக்கிறாங்க. அந்த வெற்றிடத்தை யாருமே நிரப்பல. இன்னமும் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிந்தைய வெற்றிடத்தை எவரும் விட்டு நிரப்பது ஸ்டாலின் நிச்சயமா கிடையாது.
உடனே தம்புனையில் கட்சின்னு வச்சிடாதீங்க. அந்த ஆளுமை யாருக்கும் கிடையாதுன்ற நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதனால நீங்க எடப்பாடிக்கு இல்லைன்னு ஒரு இல்ல, தனிப்பட்ட நீங்களே முறையில் பல டைம் பேசுறீங்க ஸ்டாலின் வெர்சஸ் ஹூ அப்படின்னு. நான் எங்கங்க பேசினேன்? திமுக வர்சஸ் ஹூன்னு பேசியிருப்பேன். ஸ்டாலின் வர்சஸ் ஹூன்னு எங்கன்னு பேசினேன்? அப்படி பேசினாலும் அது தப்பு. தனிநபர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காதீங்கங்க. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்க. எந்த தனி நபரையும் விட கட்சிகளும் சித்தாந்தங்களும் பெருசு. தனிநபர்கள் வருவார்கள் போவார்கள். இவங்களால தான் ஒன்று நிற்குது, இதால தான் ஒன்று நிற்குது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அரசியலில். யாரும் நிரந்தரம் இல்லைங்க. யார் நிரந்தரம் சொல்லுங்க? எந்த தனி மனிதனும் நிரந்தரம் இல்லை. கட்சிகள் தான் முக்கியம். அந்த ஆளுமை இருந்தது. எம்ஜிஆர்ன்ற மாபெரும் ஆளுமை இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு 2 வருஷம் கருணாநிதி இருந்தார். அப்புறம் ஜானகி அடிச்சுக்கிட்டு அவங்க போய் ஜெயலலிதா வந்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஓடிச்சு. ஜெயலலிதா கலைஞர்னு ஓடிச்சு. 2 பேரும் 1.5 வருஷம் இடைவெளியில் இறந்த பிறகு அந்த ஆளுமை யாருக்கும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள். இன்றைக்கி ஸ்டாலின் இருக்காருன்னா ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் ஃபைன். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆரோட ஆளுமை கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதுதான் அந்த ஆளுமை தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிந்தன வெற்றிடத்தை எவரும் விட்டு நிரப்பவில்லை. இப்போதைக்கு இது வரைக்கும் அதற்கு இணையான தலைவர்கள் யாரும் வரல. அதனால நீங்கள் எடப்பாடியை மட்டுமே அதை குறை சொல்கிறது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் அவர் ஓட்டினார். எப்படி ஓட்டினார்? 4 வருஷம் ஓட்டின பிறகு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 75 ஜெயிச்சாங்களே, எப்படி ஜெயிச்சாங்க? அது பெரிய நம்பராக தான் பார்க்கணும். நிச்சயமாக பெரிய நம்பருங்க. அது மனசாட்சியோட சொல்லுங்கன்ற நான் பக்க சார்பு இல்லாமல் தான் சொன்னேன். இவ்வளோ தூரம் நான் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி திமுக மொத்தமாக வீழ்த்துடு நான் சொல்லலையே. டஃப் ஃபைட்டு, மிக டஃப் ஃபைட் இருக்கும் தான் சொல்கிறேன். இழுபறியில் வந்து நிற்கும் தான் நான் சொல்கிறேன். இவங்களும் திமுக படுதோல்வியை சந்திப்பாங்கலாம் நான் சொல்லலையே. 10 வருஷம் பொறுத்தவங்க 75 சீட் அடிக்கிறாங்க. 1.5 கோடி அதிமுக தொண்டர்களை 85 லட்சம் ஓட்டு தான் இங்கே வந்திருக்கு. இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க, பொதுவாக பேசுங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 75 சீட் எப்படி அடித்தோம்? இல்லை, அதிமுக தொண்டர்கள் ஓட்டே அதிமுக முன்னால் 19 வாஷ் அவுட், 24 வாஷ் அவுட், 21 எப்படி 75 சீட் அடித்தோம்? அசம்பிளி வேறங்க. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஃபுல் 5 இயர்ஸ் திமுக ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்பயே இருக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கி. தொடர்ந்து 2 தேர்தலை 72க்கு பிறகு திமுக ஜெயிச்சதே வரலாறே கிடையாது. தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. இது திமுக நல்லா தெரியும். அவங்க சும்மா இப்போ நம்மளை ஏமாத்துறதுக்கும் அவங்கள ஏமாற்றிக்கிறதுக்கும் ஊரை ஏமாற்றிக்கிறதுக்கும் 200 சீட்டு நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு கதை அளந்துன்னு இருக்காங்க. அதில் தூக்கி ஆப்பு வச்சார் அண்ணா அமித்ஷா. இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை இவங்களுக்கு. இவங்க போராடணும், மிக கடுமையாக போராடணும். அவ்வளோ ஈஸியான ஃபைட் எல்லாம் கிடையாது. பணம் அங்கேயும் விளையாடும், இங்கேயும் விளையாடும். விஜய் இந்த எலெக்ஷனில் 26ல் விஜய் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகள் எந்த இடத்துல இருந்து? அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறார். காமனா ஏடிஎம்கேல இருந்து போது உடைக்கிறார். டிஎம்கே ஓட்ட பெரிய அளவில் உடைக்கிறாரு. சீமான் ஓட்ட உடைக்கிறாரு. திருமா ஓட்ட உடைக்கிறாரு. எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. அதனால தான் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. யாருக்கு பாதிப்பு? கூட்டணி திமுக கூட்டணிக்கா அதிமுக கூட்டணிக்கா? ஈக்குவலாக சேதாரம் ஏற்படலாம். சேதாரம் ஈக்குவலாக ஏற்படலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே விஜய்க்கு ஒரு பெரிய தோல்வின்னா அதுக்கு பிறகு அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் தோல்வி தான் வரும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. அவர் எப்படி ஜெயிப்பார்? இல்லை, ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் கமலஹாசனுக்கு தோல்வி. அதுக்கு பிறகு அவருடைய அரசியல் அவரு கதை வேற, கமல் கதை வேற, விஜயகாந்த் கதை வேற. இவர் அடுத்து என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும். ஒரு 5 வருஷம் காத்திருக்க தயாராக இருந்தால் 31ல் வரலாம். 26ல் அவர் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் பிளேயருங்க அவர். அதுவும் இன்றைய நிகழ்வுக்கு 2 நாளைக்கு முன்னால் அமித்ஷா எடப்பாடி மீட்டிங்க்கு பிறகு விஜய் ஃபேட் சீல்டு. அப்படிதான் எனக்கு தோணும். இல்லை, அரசியல் சூழல்கள் விஜயை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டதா? இது இல்லை, விஜய் வந்த அன்னைக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸ். ஆமாங்க, அதிமுக விஜய் கூட்டணி வரும்னு பரவலாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. விக்கிரவாண்டியில் பேசும்போது கூட கூட்டணிக்கு தயார்னு சொன்னது அதை தான் அவர் சொன்னார். எடப்பாடியும் காத்திருந்தார் விஜய் வருவார்னு. அவர் வர மாதிரி தெரியல. 2வது வந்தாலும் வராட்டியும் அங்கேருந்து ஓலை வந்தது பிஜேபி கிட்டேருந்து. அந்த ஓலையை அவரால் தட்ட முடியல. நிர்பந்தத்தால் தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனார். நிர்பந்தத்தால் தான் பாஜக கூட்டணிக்கு என்று அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். வேறு வழி இல்லாமல் பாஜக கூட்டணியை நாடி போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரே ஒரு காரணம் தான், அவர் 4 ஆண்டுகள் ஆண்ட ஆட்சிக்கான விலையை என்று கொடுக்கிறார். அவ்வளவுதான். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கப்போ சொன்னீங்க, போன எலெக்ஷன்ல ஒன்றுபட்ட அதிமுக இல்ல, இப்போ அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அது வந்துடும். இப்ப இபிஎஸ் சொல்றாரு, நம்ம பேசிட்டு இருக்க எந்த மூமெண்ட்ல பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்குள்ள வாய்ப்பே இல்லை. அதாவதுங்க, திரும்ப 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 இல்லை இல்லை இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் பிஜேபியோட இல்லைன்னாரு. கட்சியில் என்னாச்சு? ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிஞ்சவங்கள உள்ள சேர்க்கறதை எடப்பாடியால் தடுக்க முடியாது. ஏன்டாங்க அவர் கண்ட்ரோல் பிஜேபிக்கு போயிடுச்சுங்க. இன்னைக்கு அப்படி இல்லைனாலும் பிஜேபி அவங்களை அக்காமடேட் பண்ணிக்கும். டைரெக்டாக இவர் பண்ண மாட்டார். அலையன்ஸ் வச்சுட்டு போடும். இப்போ பாருங்கள், ஒன்றுபட்ட அதிமுகவை பிஜேபி 26ல் என்ஷூர் பண்ணும். எழுதி வச்சுக்கோங்க. அவன் எல்லாரும் ஒன்று சேர்த்து தான் இவங்களை ஃபைட் பண்ண போகிறான். இவங்க குடுமையும் அங்கே போயிடுச்சு உங்களுக்கு.
இவர் கண்ட்ரோல்லே அங்கே போயிடுச்சுங்க. இவர் முடிவு செய்கிற இடத்துலலாம் இல்லைங்க இன்னைக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் இவர் இழந்து விட்டு நிற்கிறார். ம். ஓபிஎஸ்ஸை இவர் சேர்த்து காட்டினா அவங்க சேர்த்துப்பாங்க. ம். அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள்? ம். டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல், எப்படி சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதை பாஜக என்ஷூர் செய்யும். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். இவ்வளோ இஷ்யூஸ் பேசுறோம். பிஜேபி அதிமுக கூட்டணி இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியும். டிஎம்கே அலைன்ஸ்ல என்ன நடந்ததுன்னு தெரியும். நிறைய விமர்சன பார்வைகள், மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கு. பட் இந்த 2 அலைன்ஸ்க்கு மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் மாத்தி மாத்தி ஓட்டு போடுற நிலைமையை தான் பார்க்கணும். எதை பேஸ் பண்ணி தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க? மற்றவங்க மேல் நம்பிக்கை வரல. நல்ல கேள்வி. மற்றவங்க மேல் நம்பிக்கை வரல. விஜய்க்கு என்ன பாலிசிஸ் இருக்குது? பல வேற வழி விஷயங்கள் இல்லாம ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாமல் ஓட்டு போடுறாங்க. சரியான வார்த்தை. திமுகவை பிடிக்காம நான் அதிமுகவுக்கு போட்டேன். அதிமுகவை பிடிக்காம திமுகவுக்கு போட்டேன். அவன் வந்துடக்கூடாதுன்னு இவனுக்கு போட்டேன், இவன் வந்துடக்கூடாதுன்னு அவனுக்கு போட்டேன். அவன் ஒழியணும்னு இவனுக்கு போட்டேன், இவன் ஒழியணும்னு அவனுக்கு போட்டேன். அவனை விரும்பி அவனுக்கு ஓட்டு போடல, இவனை விரும்பி அவனுக்கு ஓட்டு போடல. அதுதான் இன்றைக்கும் தொடருது. விஜய் அந்த மாற்றத்தை கொடுக்கணும்னா அது ஒரு 2 வருஷத்துலலாம் நடக்காது. ஷூட்டிங் பாதி நடிச்சுக்கின்னு பாதி நாள் வந்து ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் வந்துக்கின்னு சும்மா வேன் மேலே நின்றுக்கின்னு பூமியில் கால் படாமல் அப்படியே வந்து அப்படியே பட்டும் படாமல் பேசிட்டு போனார்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப அதிருப்தி 2 சைடுமே இருந்தாலும் 2 பேருக்கும் வேற வழி. அதுதான் உண்மை. யூ ஆர் ரைட். தட்ஸ் அ ஃபேக்ட். இவங்க 2 பேருக்கு மாற்றா ஒரு அரசியல் வந்துன்னா அது தமிழ்நாட்டுக்கு கோடி புண்ணியம். 2 பேரும் வராரு. விஜய் மேலே அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. 2 பேரும் முற்றிலுமாக அகற்றப்பட்டாங்கன்னா நல்லது தமிழ்நாட்டுக்கு. 2 பேரும் போய் சேரட்டும். 60 வருஷமா தமிழ்நாட்டை சூறையாடிட்டாங்க. போட்டோம். 2 பேரும் வேணாம். மாற்று என்ன? மாற்று இல்லைன்னும் போது இந்த 2ல தான் நான் ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. விஜய் ஒருத்தர் நிக்கிறாருல, அவர் மேல நம்பிக்கை வரலன்ற. இது வரைக்கும் என்ன அரசியல் பண்ணியிருக்காரு அவர்? எந்த பிரச்சனை? பல பிரச்சனைகள் அவர் கருத்தே கிடையாது. பாலிடிக்ஸ் இவங்க 2 பேர் மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் இவங்க மக்களுக்கு நெருக்கமானவங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். இவங்க 2 பேரும் மக்களுக்கு நெருக்கமானவங்க. ஒரு பிரச்சனைனா இவங்க முன்னால் வந்து நிற்கிறாங்க. அவங்க கிட்ட 1000 குறை இருந்தாலும், அதுக்கு அரசியல் காரணங்கள் இருந்தாலும் கூட அவங்க வந்து நமக்காக நிற்கிறாங்க. இவர் எங்க வந்து நின்று இருக்காரு? எந்த ஒரு மக்கள் பிரச்சனைனாலும் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து நின்றுறாங்க, கருத்து சொல்லிடுறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லிடுறாங்க. குறைஞ்சபட்சம் தான் எதிரிய டிஸ்டர்ப் பண்ணணுன்றதுக்காக வந்து கருத்து சொல்லிடுறாங்க. அவர் எப்போ வந்தார், எங்க வந்தார்? இன்னும் ஒரு முழு நேர அரசியல்வாதியாவே. சார் குழந்தை பிறந்திருக்கு. அப்புறம் நீங்களே சொல்றீங்க குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு. இப்போ பிறந்த குழந்தை கிட்ட நான் வந்து வீட்டு சாவியை கொடுப்பேனா? உங்க கேள்விக்கான பதில் உங்க கிட்டே இருக்குங்க. 1 வயசு ஆன குழந்தை கிட்ட நான் வந்து சாவியை கொடுப்பேனா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் உங்க கிட்டே இருக்கு. இவர் என்ன நம்ப முடியாதுங்க. நம்ப முடியல. இவர் ஸ்டாண்ட் என்ன பல விஷயங்கள்ல மாற்று வந்தா நல்லதுதான். இவருக்கு என்ன வந்து இப்போ என்ன தெளிவு இருக்குது? இவர் இது வரைக்கும் என்ன சாதிச்சாரு? இது வரைக்கும் என்ன வந்து இவர் வந்து மக்கள் மன்றத்தில் வந்து நின்று இருக்காரு? எந்த பிரச்சனைக்கு வந்து நின்று இருக்காரு? சும்மா ஒரு அறிக்கை கொடுத்துட்டா போதுமா? நீ களத்துக்கு வந்து எங்க போறான்னா? இவங்க 2 பேரும் நமக்காக நிக்கிறாங்கல்ல. 1000 இருக்கட்டும், இவங்க 2 பேரும் மக்களுக்காக நிக்கிறாங்க. இவர் எங்க வந்து நின்னார்? நாள் நெருங்க 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 இப்படிதான் வந்து நிற்கும். திமுக அதிமுக கூட்டணி தான் வந்து நிற்கும். பிஜேபி ஃபேக்டர்லாம் கீழே போயிடும். எழுதி வச்சுக்கோங்க. பட் இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. விஜய் இப்போ 2 இடத்துக்கு போயிருக்காரு. போய் நின்னாலே அங்க ஒரு பெரிய தாக்கம் இருக்கு. இது நாள் பட கடைசி வரைக்கும் இருக்குமா? நல்ல கேள்வி. அது அவர் எப்படி தன்னை தகவமைச்சுக்க போறாருன்றதை பொறுத்தது. நாள் பட அது நிற்குமான்றது அது அவர் கையிலையும் மக்கள் கையிலையும் தான் இருக்கு. ஆட்சி மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு அதுவும் திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியும் உருவாகி விட்டது. இதுக்கு பிறகு அவரால் என்ன பெருசாக சாதிக்க முடியும் இந்த தேர்தலில்? அவர் போகலாம் வரலாம், அவரை பார்ப்பாங்க, ஓட்டை போடுவாங்க. இவர் ஓட்டை உடைக்கிறாருன்னு ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓட்டு கண்டிப்பாக இவருக்கு போடுறது வேஸ்ட்டு. திமுக வேணும்னு நான் விரும்பினேன்னா திமுக போட்டுருவேன். திமுக கூட்டணி தொடரணும்னா. திமுக வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா 5 வருஷம் ஆட்சி வேணாம், உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும், 31 கூட மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் 2 டேர்ம் திமுக கொடுத்தோன்னா சர்வநாசம் தமிழ்நாடு. அதனால் எனக்கு திமுக வேணாம் நான் ஒரு வேளை முடிவு பண்ணிட்டேன்னா நான் விஜய்க்கு போட மாட்டேன். ஏன்னா போட்டேன்னா அது வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக என் ஓட்டு அதிமுக கூட்டணி தான் போவோம். நான் என்ன சொல்லலை, அப்படி நினைக்கக்கூடியவனை சொல்கிறேன். மக்கள் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க. விஜய்க்கு போடுறது நோட்டாவுக்கு போடுற மாதிரி. விஜய்க்கு போடுறது நோட்டாக்கு போடுறது. திமுக வேணுமா வேணாமான்றது தான் 26 எலெக்ஷனோட ஒரே மையக்கரு. மோடி வேணுமா வேணாமான்றது இல்லை, விஜய் வேணுமா வேணாமான்றது கிடையாது. திமுக வேணும்னா திமுக போட்டுருவேன். திமுக வேணான்னா என்னோட ஆப்ஷன் அதிமுக கூட்டணியில் தான். அதில் பிஜேபி இருந்தாலும் இல்லாட்டியும் நான் என்ன சொல்லலை, அந்த எண்ணம் உள்ளவங்கள சொல்கிறேன். அதை நோக்கி நகருது தமிழ்நாடு. நகர்ந்துடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். அதை நோக்கி நகர்ந்துடுச்சு. நீங்கள் இந்த 5 வருஷம் நல்லாட்சி கொடுத்துருந்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. அதிமுக பிஜேபி யார் வந்தாலும். திமுக கதறல பார்த்தாலே தெரியுது அதிமுக பாஜக கூட்டணி வந்துன்னா திமுக கதை கந்தலுன்னு. இல்லாட்டி எதுக்கு இவ்வளோ கோஷம் போடுறாங்க, இவ்வளோ கத்துறாங்க?
விஜய் இந்த முயன்றால் முடியும்னு நினைக்கிறீங்க? சத்தியமா முடியாது. சத்தியமா முடியாது. தீவிரமா உழைத்தாலும் தீவிரமா எத்தனை தீவிரம் வேணா போட்டுக்கோங்க. பிரசாந்த் கிஷோர் இங்கேயே வந்து பிரசாந்த் கிஷோர் பெரிய அப்பா டக்கர் அவரு. அவரால வந்து ஒரு குண்டுமணி அளவு கூட எதையும் மாத்த முடியாது. ஜெயிக்கிறவனுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் உதவி பண்ணியிருக்காரு. அது மோடியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், அமரிந்தர் சிங்கா இருக்கட்டும், ஜெயிக்கிற தலைவர்களுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் உதவி செய்திருக்கிறார். பிரசாந்த் கிஷோரால ஒருத்தன் ஜெயிச்சது கிடையாது. ஜெயிக்கிறவனுக்கு பிரசாந்த் கிஷோர் உதவி செய்வார். விஜய்க்கெல்லாம் வந்து அவர் நின்று பார்த்து என்ன ஒரு ஆள் என்ன அவர் அப்படியே வந்து சுவாண்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துருவாரா? என்னங்க பேசுறீங்க? 30% கிராஸ் பண்ணணும். எங்க இருக்கு விஜய்க்கு 30% கிராஸ் பண்றதுக்கான ஓட்டு? 80,000 பூத் ஏஜென்ட் இருக்கான். பூத் ஏஜென்ட் கூட நீ 80,000 பேரை பிடிச்சலாம். ஓட்டு எங்கேருந்து வரும் உனக்கு? ரெண்டாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜனநாயகத்தோட சாபக்கேடு பணம். பணம் பாதாள வரைக்கும் அடுத்த எலெக்ஷனில் பாய போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், 26 தேர்தல் தமிழகம் சந்தித்திராத மிக 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 கேவலமான தேர்தலாக இருக்க போகிறது. 2 பேரும் பணத்தை இறைக்க போறானுங்க. ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு பக்கம் சென்ட்ரல் இல்ல கவர்மெண்ட். நம்ம சமுதாயம் இன்னமும் அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படி ஓட்டு போடுறாங்க. அப்படிதான் அந்த இதுதான் உண்மை. சமுதாயத்துல மக்களை தான் கேவலமாக நினைக்க, மக்களே கேவலமானவனுங்கன்றது நான் சொல்லலை, மக்களே சொல்றோம். ஈரோடுல போய் நின்று பட்டி ஃபார்முலால நான் துட்டு வாங்கினேன்னு சொன்னது யாரு? மீடியாவை சொல்லிச்சு. போட்டுட்டு வந்து டிவி முன்னால பேட்டி கொடுத்தானாங்க. நான் வாங்கினேன்னு பேட்டி கொடுத்தான்ல. காலைல வந்து 500 ரூபாய், சாயங்காலம் வந்து 500 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 15 நாள் வந்தா 15,000 ரூபாய் வாங்கணும்னு கூச்சாம மூஞ்சிய மறைச்சுக்காம பேட்டி கொடுத்தான். பட்டி ஃபார்முலா இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரிப்பீட் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க. 2 பேரும் மாறி மாறி செய்ய போறாங்க. நான் இவங்க ஓகே அவன் ஓகேலாம் சொல்ல மார்ஷல். 2 பேரும் அதுல மூழ்கி முத்தெடுத்தவங்க. அதனால அடுத்த தேர்தல் நல்லா எழுதி வச்சுக்கோங்க மிஸ்டர் மார்ஷல். தமிழ்நாடு சந்தித்திராத மிக கேவலமான தேர்தலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், நாம் பார்க்க போகிறோம். இதுல விஜய் எங்க வந்து நிற்க முடியும்? பணம் அவரால் கொடுக்க முடியுமா? நான் சொல்றது அத்தனையும் உண்மை, யதார்த்தம். இதை எவனும் மறுக்க முடியாது. 2 கட்சிக்காரனும் மறுக்க முடியாது. 2 பேரும் சேர்த்து தான் சொல்றேன். இவன் கொடுக்கலாம், இவன் ஓகே அவன் ஓகேன்னுலாம் சொல்ல. இவங்க மதச்சார்பின்மைன்னு வேஷம் போட்டுப்பாங்க. அவன் போலி மதச்சார்பின்வான், குடும்ப அரசியல்வான். அடிப்படையில் 2 பேரும் ஒரே காரியத்தை, கேடுகட்ட காரியத்தை தானே பண்றானுங்க. ஓட்டுக்கு துட்டு கொடுத்து தானே வாங்குறானுங்க 2 பேருமே. எங்க இந்த விஜயால ஜெயிக்க முடியும்? பணம் ஏது அவர்கிட்ட? அப்படியே இருந்தாலும் எப்படி எடுக்க முடியும்? அது 2 பக்கமும் வலுவான கூட்டணி. பணத்தையே அரைச்சாலும் விஜய் வர முடியாது. சத்தியமா முடியாது. எத்தனை சத்தியம் வேணா போட்டுக்கோங்க. 26 முடியாது. 26 முடியவே முடியாது. இந்த திமிங்கலங்கள் மத்தியில் அவரால் நீங்க சிறு மீன்களால் நிற்க முடியாது. அதெல்லாம் அவங்க தொண்டர்கள்லாம், அவங்க விஜய் கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அனுபவம் இல்லாதவர்கள், சின்ன பசங்க, இளைஞர்கள், நல்லவர்கள். அவங்களால எல்லாம் வந்து நல்லவனுக்கு என்ன அரசியலில் வேலைன்னுவாங்க. நிற்கவே முடியாது. இந்த திமிங்களுக்கு மத்தியில் நிற்கவே முடியாது. நான் தான் சொன்னேன், 2 பேரும் வந்து அவ்வளோ தூரம் அராஜகம் பண்ண போகிறாங்க, ஐஷாட்டியம் பண்ண போகிறாங்க, அட்டூழியம் பண்ண போகிறாங்க. பணம் இருக்குது 2 பேர்கிட்டையும். இவன் 100 கோடி இறக்குனா அவன் 120 கோடி இறக்குவான். இவன் 120 கோடி இறக்குனா அவன் 200 கோடி இறக்குவான். ஜனங்க போட்டி போட்டு போய் 2 பேர்ட்டையும் துட்டு வாங்குவாங்க. வாங்கிட்டு கூத்த வேண்டியவனு கூத்துவாங்க. மக்களே போல் ஒரு கைவர் தானேங்க. இல்லைன்னு சொல்லுங்க நீங்க. இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான். அவ்வளவுதான், சரியான வார்த்தை. இந்த மக்களுக்கு இந்த தலைவர்கள் தான் வருவாங்க. வேற யார் வருவாங்க? உன் தகுதிக்கு ஏற்ற தலைவன் தான் உனக்கு கிடைப்பான். இது 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 இயற்கையின் விதி. நீ தானே காசு கேட்குற. காசு கொடுக்கலன்னா சாலை மறியல் பண்றல. அப்போ உனக்கு ஏற்ற தலைவன் தான் உனக்கு கிடைப்பான். தெரிஞ்சுதானங்க நடக்குது இவ்வளவு. இல்லைன்னு சொல்லுங்க. நான் இவ்வளவு செலவு பண்ண வெக்கமே இல்லாம சொல்றான்ல ஒரு எலெக்ஷன்ல 2 பேருமே. இது என்ன ஜனநாயகமா இது? அப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நீ ஃபங்க்ஷன் பண்ணணும் போது இல்ல இதுதான் முடிவுன்னா, இது பணத்தை வச்சு இப்படி வாங்குறதா முடிவுனா இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது இல்லைங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கலே. நம்ம அதுக்காக பேசாம இருக்க முடியாது. இந்த 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 கொடுமையை நம்ம சொல்றோம் மக்கள் மத்தியில. திரும்பவும் சொல்றோம் மார்ஷல், 26 தேர்தல் தமிழ்நாடு சந்தித்திராத மிக 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 கேவலமான தேர்தலாக இருக்கும். 2 சைடும், திமுக அணியும் அண்ணா திமுக அணியும் வெள்ளமா பணத்தை எடுத்து இறைக்க போறானுங்க. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் புரள போகுது. 2 பேரும் தயாரா இருக்காங்க. இவங்களுக்கு தக்க வச்சுக்கணும், அவனுக்கு கைப்பற்றணும். இந்தியாவையே கைப்பற்றி சூறையாடிக்கிட்டு இருக்க பிஜேபிக்கு தமிழ்நாடு மட்டும் ஏன்டா என் கண்ட்ரோலில் இல்லை, நான் அதையும் எடுக்கணுன்றான். தமிழ்நாட்டை சூறையாடிக்கிட்டு இருக்க திமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இன்னொரு டேர்ம் எங்களுக்கு வேணும். நீ இந்தியா பூரா சூறையாடுறல, இது எங்களுக்கு விட்டு நாங்கள் குறுநில மண்டலன்றாங்க. 2 பேரும் ஒன்று தான் அடிப்படையில். அவன் அடிப்படையில் மதத்தை வச்சு பண்ணுறான், இவன் ஜாதியை வச்சு பண்ணுறான். அவன் அளவு மதவாதி இல்லை, அது உண்மைதான். மற்றபடி கரப்ஷன் எடுத்திங்கன்னா இவங்க 2 பேருக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அண்ணா திமுகவும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அண்ணா திமுகவும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அடிப்படையில் பண விஷயத்துல எந்த 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 விதமான வித்தியாசமும் கிடையாது. இவங்க அத்தனை பேரும் மக்களை சூறையாடுறவங்க தான். டாஸ்மாக் ஊழல் எடுத்துக்கோங்க.
அதிமுக நடந்த ஊழல் திமுக ஊழல் ஆட்சியில தொடருது. இதை செந்தில் பாலாஜி சொல்றாரு. ரொம்ப அழகா ஒரு பேட்டி கொடுத்தாரு செக்ரட்டேரியட் வாசல்ல நின்னு. இது எப்போ போட்ட எஃப்ஐஆர் அப்படின்றார். நியாயமான கேள்வி. ஜெயலலிதா பேரில் போட்ட, இது எடப்பாடி பேரில் போட்ட எஃப்ஐஆர். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய கேள்வி. ரொம்ப சிம்பிளா சொன்னார். ஆனால் ரொம்ப அழகா பேசுறாரு. செந்தில் பாலாஜி ஸ்பீச் அன்னைக்கு முதல் முறையா பார்க்குறவன், அவர் வரலாறு தெரியாம பார்க்குறவன் அவருடைய பேச்சில் சொக்கி போவான். அவ்வளோ அழகா பேசுறாரு. அவர் சொல்றாரு, அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நடைமுறை தான் இந்த ஆட்சியிலும் பின்பற்றப்படுகிறது. அவன் கொள்ளடிச்சான், அதே தான் நானும் கொள்ளடிக்கிறேன். இதுதானே இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் வராது. விஜயால இந்த சிஸ்டத்துக்குள்ள 26ல ஒன்றும் பண்ண முடியாது அவரால். அவர் என்ன தண்ணி குடிச்சாருனாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கூட்டணிக்கு பிறகு அவருடைய நிலைமை மிக மிக மோசமானதாக மாறி இருக்கிறது. ஃபைட் பண்ணலாம், 31 குறி வச்சு ஃபைட் பண்ணலாம். ஆனால் அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. அதுதான் பிரச்சனை. எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஹஞ்ச், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு தொங்கு சட்டமன்றம் தமிழகத்தில் அமையலாம். யார் ஆட்சி அமைஞ்சாலும் அது ஒரு ஹங் அசம்பிளியாக இருக்குன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா 2 தரப்புலையுமே கடுமையான போட்டி இருக்கும். சமுதாயம் மாறாத வரைக்கும் தலைவர்களை கண்டிப்பாக தனி மனிதர்கள் மாறாத வரைக்கும் சிஸ்டம் மாற போகிறதில்ல, சமூகம் மாற போகிறதில்ல. நான் போடுற ஓட்டு காசு கூட ரைட் ராயலாக போய் படித்தவங்க கேட்குறாங்க. படித்தவங்க, படிக்காதவனை விட்டுருங்க, படித்தவங்க கேட்குறாங்க. பேங்க் ஆஃபீஸர்ஸ், இப்போ கல்லூரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், படித்தவர்கள் போய் கேட்குறாங்க கேண்டிடேட்ஸ் கிட்ட. அப்போ அந்த அளவுக்கு புறையோடி போன ஒரு விஷயத்த வந்து புதுசாக வர ஒரு பிளேயரால் முதல் தேர்தலில் எப்படி மாற்ற முடியும்? ஸோ கடுமையான போட்டி நிலவும். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத முதன்முறையாக ஒரு தொங்கு சட்டமன்றம் தமிழகத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்றுதான் நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்களை நன்றி. நன்றி மஷல்.